நான் வர்ற வழியில என்ன பஸ்ஸை மறிச்சாங்க. அங்க இருக்கிற பெண்கள்லாம் வண்டியில வச்சு ஒரு 6 குடத்தை வச்சு அங்க தூரமா 1/2 கிலோமீட்டர் போய் தண்ணி பிடிச்சி அந்த வண்டியில் வச்சு தள்ளிட்டு வரணுமா. என்னை தள்ளி பார்க்க சொன்னாங்க. நானும் தள்ளி பார்த்தேன். நானும் கிராமத்துல இருந்தேன்ல, தண்ணி கொடுக்கல, லைன் கொடுக்கல, ஒரே ஒரு பைப்பு தான் இருக்குது, பொது பைப். இன்சூரன்ஸ் கொடுக்கறது இல்ல. முக்கியமா குடிநீர் பிரச்சனை தான் முக்கியம். வண்டியில தான் கொண்டு போறீங்கக்கா? டபுள் ரோட் ஆக்கணும், சிங்கிள் ரோடா மெயின் ரோடா ஒரு சைடு லைன் கனெக்ஷன் கொடுக்கல. சரி, பாத்துக்கலாமா? அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே பண்றோம். இது எப்படி தள்ளிட்டு போறதா? இது எவ்வளவு நிரப்பி கொண்டாந்துறது? கொண்டு போனோம் ஒரு நாளைக்கு 6 லிட்டர் கூட லேடிஸ் சமைப்பான். 60 ஒரு குடம் 20 லிட்டர். உங்களுக்கு எல்லாம் தண்ணி குடுக்கறதுக்கு தான் உங்க அம்மா மாதிரிலாம் பேசுறாங்க. பாத்துக்கலாமா? இது எல்லா வீட்டுக்கு இது மாதிரி இருக்குது வண்டி. இதுலதான் கொண்டு வர முடியும். தனி குடமா போய் எடுத்துட்டு வர முடியாது. இது வீட்டுக்கும் அந்த பைப்புக்கு எவ்வளவு தூரம்? ஓ, 1/2 கிலோமீட்டர் வந்து கொண்டு வரணும் ஒவ்வொரு நாளும். வீடு தான் 1/2 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு. தண்ணி மெயின்ல இருக்கிறதுனால ஒரு பைப்பு தானே இருக்கு. எல்லாம் காத்து கிடந்து எடுக்கும் போது ரொம்ப நேரம் ஆகும். நிச்சயமா நல்லா செஞ்சுக்கலாமா? இந்த கஷ்டத்தை போய்க்கிடலாம். இது மாதிரி கொடுமை எங்கேயும் பார்க்கல. நான் எவ்வளவு முதலமைச்சர் இருக்கிறேன், ஆனா இப்படிப்பட்ட கொடுமை இந்த பகுதியில் இருக்குது. அதை முழுவதையும் அகற்றப்படும். தேவையான அளவுக்கு குடிநீர் வசதி செய்து கொடுப்போம். எங்களுடைய அரசு நிச்சயமாக உறுதியாக இந்த கிராமப்புற மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் எந்த பகுதியிலும் தடையில்லாம கொடுப்போம். இது உறுதி.